வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். தொடர்ந்து திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தி அடுத்தடுத்து வெளியாகியுள்ளது இருக்கிறது. இதனால ரசிகர்கள், பிரபலங்கள் முதல் வரை எல்லோருமே அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. சமீப காலமாக நிறைய திரைப்பிரபலங்களை இந்த சினிமா துறை இழந்துகிட்டே வருகிறது. இப்படி திடீரென பிரபல இயக்குனர் அவர்கள் உடல்நலக் குறைவினால் காலமாகியிருக்கிறாரு. இவருடைய மரணத்திற்கு நிறைய பிரபலங்கள் நேர்ல போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த பிரபலம் யார், அவர் எதனால இறந்தாரு, என்ன காரணம்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தெலுங்கு சினிமா என்றாலே இப்போது சமீப காலமாக பிரம்மாண்டம் என்று தான் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா ராஜமௌழி அவர்கள் தெலுங்கு சினிமாவை ஒரு உச்சத்திலவே வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு இப்போது வர திரைப்படங்கள் எல்லாமே தெலுங்கு திரைப்படங்களை கொண்டாடிட்டு வராங்க. அப்படி ஏகப்பட்ட திரைப்படத்தை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். குறிப்பா சொல்லணும்னா புஷ்பா திரைப்படம் பார்த்தீங்கன்னா, புஷ்பா, பாகுபலி 1, 2 போன்ற திரைப்படங்கள் எல்லாமே இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஒரு காலகட்டத்தில் தெலுங்கு சினிமா என்றாலே இந்த திரைப்படத்தை பார்த்து நிறைய பேர் சிரிப்பாங்க. அது தெலுங்கு சினிமாவா, அது லாஜிக்கே இல்லாமல் படம் எடுப்பாங்க அப்படின்லாம் என்று பெயர் மாற்றப்பட்டது. ஆனாலும் இப்போதும் இந்த தெலுங்கு சினிமாவில் லாஜிக் இல்லாமல் தான் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கதை கொண்டு எடுக்கப்பட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு வருது. மக்கள் எல்லாருமே அந்த தெலுங்கு சினிமா திரைப்படங்கள் எல்லாமே கொண்டாடிட்டு வராங்க. அங்க இருக்க நடிகர்கள் எல்லாமே தமிழ்ல எப்படியாவது நடிக்கணும், நடிச்சு நம்ம தமிழ்லயே ஒரு அங்கீகாரத்தை படணும் என்று நிறைய திரைப்படங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி இப்போது பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்துல பிரபல இயக்குனர் தமிழ் சினிமாவில இயக்கியிருக்கிறாரு. அந்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா திடீரென காலமான செய்தி ஒட்டுமொத்த இந்திய சினிமா துறை பிரபலங்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. வாங்க அந்த பிரபலம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரபல தெலுங்கு இயக்குனர் உடல்நலக் குறைவால் காலமாகியிருக்கிறாரு. திரையுலகில் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. உடல்நலக் குறைவின் காரணமாக பிரபல இயக்குனர் காலமானதார் திரையுலகினர் பலருமே இரங்கல் தெரிவித்திருக்கிறாங்க. பிரபல தெலுங்கு பட இயக்குனர் கே. வாசு அவர்கள் 72 வயது ஆன நிலையில் உடல்நலக் குறைவின் காரணமாக ஐதராபாத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்திருக்கிறாங்க. இவர் தெலுங்கு நடிகர், முன்னணி கதாநாயகனாக சிரஞ்சீவியை முதலில் பிரணாம் கரிது என்ற படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார். சிரஞ்சீவி முதலில் நடித்தது புனித் ராலோ என்ற படமாக இருந்தாலும் அதற்கு முன்பாகவே கே. வாசு இயக்கிய பிரணாம் காரிது என்ற படத்துக்கு திரைக்கு வந்துவிட்டது. இதனை தொடர்களில் இவர் இயக்கிய ஸ்ரீ சீரடி சாய்பாபா படம் இந்தியா முழுவதும் உள்ள சாய்பாபா பக்தர்களுக்கு மனதை கவர்ந்தது. கோதாலா ராயுடு, இண்டிலோ ஸ்ரீமதி, வீதிலோ குமாரி உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். இவரது தந்தை பிரித்தியஹோமா, சகோதரர் ஹோமம் பகதார் ஆகியோர் இயக்குனர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இயக்குனர் கே. வாசு மறைவுக்கு தெலுங்கு திரையினர்கள் பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இவருக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.